கோடை வெயிலை சமாளிக்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே நேரத்தில் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 வகையான சர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மதுரை ஸ்பெஷல் இளநீர் சர்பத், பால் சர்பத், நன்னாரி சர்பத். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். பால் சர்பத் பண்ணுறதுக்காக நான் சப்ஜா சீட்ஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பாதாம் பிசினையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பாதாம் பிசின் ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் போட்டு ஊற வச்சிங்கன்னாலே உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் பாதாம் பிசின். சப்ஜா சீட்ஸ் அப்படி தான், ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சாலே அது நல்ல ஒரு கிண்ணம் அளவுக்கு கிடைக்கும். இப்போ பால் சர்பத் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கப் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ பால் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால் நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கேன். நன்னாரி சிரப் இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்கிறேன் பாதாம் பிசின் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் இந்த பால் சர்பத் ரெடி பண்ணிடலாம். 1 நிமிஷம் கூட ஆகாது அதிகமாக. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே நேரத்தில் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் சர்பத் ரெடி. அடுத்தது நாம் நன்னாரி சர்பத் செஞ்சுக்கலாம். நன்னாரி சர்பத் பண்ணுறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். இதுவும் இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். எலுமிச்சம்பழம் 1/2 லெமன் பிழிஞ்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நன்னாரி சர்பத்து ரெடி. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பால் சர்பத் அப்புறமா நன்னாரி சர்பத் ரெண்டுமே ரெடி. டேஸ்டியான சர்பத் ரெண்டுமே ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சம்மருக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இளநீர் சர்பத் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சர்பத் ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பண்ணிடலாம். மிக்சிங் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இளநீர் சேர்த்துக்கலாம். நன்னாரி சிரப் இது இனிப்பில் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இளநீர்லேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்வீட்க்கு மட்டும்தான். இளநீர் தேங்காய் கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது சேர்த்துக்கலாம். இது நல்லா குடிக்கும்போது அப்படியே வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். அது இளநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய டேஸ்டியான இளநீர் சர்பத் ரெடி.